இந்த வீடியோவில் நம்ம வந்து பட்டு சேலைக்கு கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபால்ஸ் வந்து எப்படி தைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். சேரீக்கு வந்து ஃபஸ்ட்டு கோடு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபால்ஸ் வைக்கலாம். உள் பக்கம் நம்ம வந்து சேலை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் 2 தடவை மடிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சில் 2 தடவை மடிச்சுக்கோங்க. அந்த இடத்துலேருந்து நம்ம தையல் போடலாம். நீங்கள் வந்து ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு தைக்கிறீங்களோ அதே போல் தொடர்ந்து தைச்சிட்டே வாங்க. இதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடுக்கும் பாருங்கள் உள் பக்கம் தான் நம்ம தையல் போடணும். 2 தடவை 1/4 இன்ச்சில் மடிச்சுட்டு அப்படியே நம்ம தொடர்ந்து தையல் போடலாம். சேலைக்கு மேட்சாக பாருங்கள் நம்ம வந்து ஃபால்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். உங்களோட சேலைக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. சேலையோட கீழ்ப்பகுதியில் தான் நம்ம ஃபால்ஸ் வைக்கணும். ஒரு கை அளவுக்கு நம்ம இடத்த விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடர்ந்து ஃபால்ஸ் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். ஃபால்ஸ் வைக்கும்போது கரையோட ஓரத்தில் வைக்காமல் கொஞ்சம் மேலே ஏற்றி வச்சுக்கலாம். தையல் வந்து பெரிய தையல் மாற்றிக்கோங்க. ஃபால்ஸ் வந்து தைக்கும்போது இந்த இடத்துல மடிப்பு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம சின்னதாக ஒரு தடவை மடிச்சுட்டு தையல் போடலாம். இதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து 3 இடத்துல மடித்து தையல் போட்டுக்கோங்க. சில ஃபால்ஸ் வந்து சுருக்கம் வரலாம். நம்ம வந்து மடிப்பு கொடுத்து தைக்கும்போது சுருக்கங்கள் வராது. இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து தைச்சு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சைடு தைச்சிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சைடுக்கும் தையல் போடலாம். நம்ம வந்து எந்த இடத்துல எல்லாம் மடித்து தைச்சோமோ அது எல்லாத்துக்கும் மேலேயும் நம்ம மடிப்பு போட்டு தையல் போடணும். இந்த மாதிரி நம்ம வந்து தைக்கும்போது அந்த சைடு நம்மளுக்கு சுருக்கங்கள் வராது. கொஞ்சம் கொஞ்சமாக தைங்க. முடிஞ்ச அளவுக்கு கையில் தட்டி விட்டுட்டு தைங்க. சில ஃபால்ஸ் வந்து சுருக்கங்கள் வரும். இந்த மாதிரி தைச்சோம்னா சுருக்கங்கள் வராது. பார்க்கறக்கு வந்து அழகாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்மளோட ஃபால்ஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் தைச்சி எடுத்துக்கிட்டோம். அந்த சைடும் நம்ம வந்து திருப்பி பார்க்கலாம். இந்த சைடும் நம்மளுக்கு வந்து அழகாக வந்துருச்சு. இதே மாதிரி நீங்கள் ஃபால்ஸ் வச்சு தைச்சிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.